முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணி நிறைவடைந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கில் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் குடமுழுக்கையொட்டி பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குடமுழுக்கை தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்ததால் தடுப்புகள், கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நடப்பாண்டு கலந்தாய்வில் பங்கேற்க 3,02,000 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் 2,41,641 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த கலந்தாய்வு ஆன்லைன் முறையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பேராசிரியர் பற்றாக்குறை, நூலகங்கள், ஆய்வகங்கள் குறைபாடு போன்ற பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக இல்லை என கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒவ்வாத சாயத்தை பூச முயற்சிக்கும் காலகட்டம் என வேதனை தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆரியத்தில் சொந்தம் கொண்டாட ஆள் இல்லாததால் வள்ளுவரை காவியடித்து திருட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற கவிஞர் வைரமுத்து எழுதிய திருக்குறளுக்கான உரை புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் உரையாற்றினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுகாதாரத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆளுநர் RN ரவி கூறினார். மருத்துவர் தின விழாவை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அவர், சுகாதாரத்துறையில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணியில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற தனது உதவியாளர் திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, சரோஜா, தங்கமணி, விஜயபாஸ்கர் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்கள் உதயகுமார், ஜனனி தம்பதியை வாழ்த்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பநத்தம் கூட்டுச்சாலையில் கலைஞர் கருணாநிதியின் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவவேலு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி, MP அண்ணாதுரை, MLAக்கள் கிரி, சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெற விசிக தலைவர் திருமாவளவன் தினம் ஒரு கருத்தை பேசி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்திருக்கிறார். அஜித்குமார் மரணம் தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட்டதன் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும், வெளியில் பேசும்போது மட்டும் வீரனை போல பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூரில் தடம் புரண்டு சரக்கு ரயில் தீ விபத்திற்குள்ளான தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்து சேதமானது. இதனால் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சீரமைப்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்றன. முதற்கட்டமாக புறநகர் ரயில்கள் செல்லும் இருப்பு பாதை சீரமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வரும் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் இந்த 2 மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. சுபமுகூர்த்த
போராட்டம் என்பதால் இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதலாக முன்பதிவு டோக்கன்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சுபமுகூர்த்த நாளான இன்று, நாளை மற்றும் 16ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் 100க்கு பதில் 150 டோக்கன்களும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள இடங்களில் 200க்கு பதில் 300 டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கும் நிலையில் நாளை சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சோனியா காந்தியின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கட்சி எம்பிக்கள் பங்கேற்கிறார்கள். ஒடிசாவில் முதலமைச்சர் மோகன் சரண் பாஜிக்கு எதிராக பிஜு ஜனதா தள கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலசோரில் உள்ள பக்கீர் மோகன் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் 2ஆம் ஆண்டு B.Ed பயிலும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் அந்த மாணவி தீக்குளித்த சம்பவத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. முழங்கால் அளவு தேங்கிய தண்ணீரில் பொதுமக்கள் வாகனங்களை மெதுவாகவும் தள்ளிக் கொண்டும் சென்றனர். ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மழையால் பாதிக்கப்பட்ட சராஜ் பகுதியில் உள்ள கர்சோகில் இருந்து துனாக்கிற்கு திரும்பிய போது சங்கர் தெஹ்ரா பகுதியில் அவரது கார் சென்ற நிலையில் கற்கள் உருண்டோடி விழுந்தன. இதனை கண்டதும் உடனடியாக காரை விட்டு இறங்கி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பாலம் இடிந்து வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 20ஆக அதிகரித்திருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி மகிசாகர் ஆற்றுப்பாலத்தின் இணைப்புகள் நொறுங்கியதில் 6 வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்தன. இந்த வாகனங்கள் அனைத்தும் மீட்கப்பட்ட நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் கங்கை நதியில் அடித்து செல்லப்பட்ட பக்தர்கள் 6 பேரை மாநில பேரிடர் மீட்பு படையினர் உயிரோடு மீட்டனர். மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் கன்வர் யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்கள் கங்கை நதியில் இருந்து புனித நீரை சேகரிக்க சென்றபோது திடீர் வெள்ளத்தில் கங்கை நதியில் மூழ்கினர். டெல்லியில் கடந்த 6 நாட்களுக்கு முன்பாக காணாமல் போன மாணவியின் உடல் யமுனை நதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. திரிபுராவைச் சேர்ந்த 19 வயதான ஸ்னேகா தேவ்தாத் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி வீட்டை விட்டு சென்ற அவரை அதன் பிறகு காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் அவரது சகோதரி போலீசில் புகார் அளித்திருந்தார். ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் மாம்பழம் ஏற்றி வந்த லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கூலி தொழிலாளிகள் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராஜம்பேட்டையில் இருந்து கோடூர் மார்க்கெட்டிற்கு மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி ஒன்று ரெட்டிப்பள்ளி செருவு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தம்பதி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அருள் செல்வனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஒருவருக்கும் இருந்த இடத்தகராறு குறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தற்கொலைக்கு முயன்றனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் கஞ்சா பயன்படுத்தியதாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில் அதிபர்களின் மகன்கள் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். சோமர்செட் நட்சத்திர ஹோட்டலில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதில் மாணவர்கள் ஓஜி கஞ்சாவை பயன்படுத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்ணுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞருக்கும் தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் நடைபெற்றது. அமெரிக்காவில் பணிபுரியும் கீழையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரபு நடன மங்கை கரீனா ரேலை கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் தற்போது திருமணம் செய்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 500 இடங்களில் மின்சார ஆட்டோ மற்றும் டாக்ஸி வாகனங்களுக்கு பேட்டரி மாற்று மற்றும் சார்ஜிங் மையங்கள் விரைவில் செயல்பாட்டுக்கு வருகின்றன. சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கத்தில் பேட்டரி சார்ஜிங் நிலையங்கள், பேட்டரி மாற்று நிலையங்கள் அமைப்பதற்கான பணிகள் மின்சாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் இளம் மாடல் அழகி சான் ரேச்சல் அதிக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தற்கொலைக்கு முயன்றதாக சான் ரேச்சல் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவர் சிறுநீரக கோளாறு காரணமாக மன உளைச்சலில் இருந்து வந்ததாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர்.
சென்னை கொளத்தூர் அகரம் பகுதியில் தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் ஏசி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் 6 பேர் காயமடைந்தனர். 3வது மாடியில் ஸ்னூக்கர் விளையாடிய 6 பேர் மட்டும் உள்ளே சிக்கிக் கொண்ட நிலையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சந்தோஷ் மேலே இருந்து குதித்ததால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மற்ற 5 பேரும் லேசான தீக்காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் பிரான்ஸ் மக்களாட்சி தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் கடற்கரை சாலை பிளக்ஸ் சிலையில் இருந்து பிரெஞ்சு தூதரகம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கையில் பிரான்ஸ் மற்றும் இந்திய தேசிய கொடிகளையும் மின் விளக்குகளையும் ஏந்தியபடி ஊர்வலம் சென்றனர். சென்னை புழல் சிறையில் வெளிநாட்டு கைதி மோனிகா தாக்கியதாக பாதிக்கப்பட்ட பெண் காவலர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தகாத வார்த்தைகளால் திட்டுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் சிறைக்குள் அட்டகாசம் செய்யும் கைதியை தட்டி கேட்க ஆளில்லை எனவும் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை புழல் சிறையில் வெளிநாட்டு கைதி மோனிகாவிற்கு மட்டும் சிறப்பு வசதிகள் செய்து கொடுப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. சிறைத்துறை தலைவர் மகேஸ்வர் தயாள் பரிசு பொருள் வாங்கி கொடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் பாதுகாப்பு இல்லாததால் தாங்கள்தான் சிறை கைதி போல வாழ்வதாக பாதிக்கப்பட்ட பெண் காவலர் வேதனை தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அல்லப்பள்ளியில் குவாரி மற்றும் கல் அரவை தொழிற்சாலை அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாரி மற்றும் கல் அரவை மில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சுடுகாட்டில் உணவு சமைத்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பாக்கம் பகுதியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய போது பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ரயில் நிலையம் அருகே உள்ள மாந்தோப்பிற்குள் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் கிராம கோயில் திருவிழா தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக வட்டாட்சியர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்தது. இந்த சூழலில் ஒரு தரப்பினர் தன்னிச்சையாக திருவிழா குறித்து தண்டோரா போட்டு அறிவித்ததாக கூறப்படுகிறது. சேலத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை அதிமுக நிர்வாகி அபகரித்துக் கொண்டதாக எடப்பாடி பழனிசாமியிடம் முதிய தம்பதி புகார் அளித்தனர். சிவதாபுரம் அருகே பனங்காடு பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் ராணி தம்பதி தங்களது நிலத்தை மாநகர அதிமுக கிளை செயலாளர் செந்தில் அபகரித்துக் கொண்டதாக கண்ணீர் மல்க இபிஎஸ்ஸிடம் மனு அளித்தனர். சென்னை தியாகராய நகரில் சாலையோரம் உள்ள மின்மாற்றி வெடித்து தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரபல துணிக்கடைகள் உள்ள பிரதான சாலையில் மின்மாற்றி வெடித்து தீப்பற்றி எரிந்த நிலையில் தகவல் அறிந்து சென்ற தியாகராய நகர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். நெல்லை டவுனில் உள்ள போத்தி சூப்பர் மார்க்கெட்டில் ஏசி இயந்திரத்தில் திடீரென விஷவாயு கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வடக்கரத வீதியில் துணிக்கடையோடு அமைந்துள்ள சூப்பர் மார்க்கெட் ஏசியில் விஷவாயு கசிந்ததை தொடர்ந்து வாடிக்கையாளர்களை ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றினர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் லேசான காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஏடிஎம்களில் பணம் எடுத்து தருவதைப் போல மோசடி செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஏடிஎம்களுக்கு வரும் தொழிலாளர்கள் வயதான பாமர மக்களை குறிவைத்து பணம் எடுத்து தருவதைப் போல நடித்து போலி ஏடிஎம் கார்டுகளை கொடுத்து மோசடி செய்ததாக இளையநகரம் ராஜ்குமார், ஜாஃபராபாத் இர்ஃபான் ஆகியோரை கைது செய்தனர். வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டனர். இதனால் தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மர காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் குறிப்பாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து குளித்து மகிழ்ந்தனர். பகல் நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் குறையாத நிலையில் குடும்பத்துடன் அருவியில் குளித்து சென்றனர். கொடைக்கானல் மலை கிராமத்தில் மது விற்பனை குடிசை தொழிலாக மாறிவரும் நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வில்பட்டி ஊராட்சியில் கூடாரங்கள் அமைத்து 24 மணி நேரமும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்கின்றனர். இவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கல்லில் பரிசல் ஓட்டிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது மாமரத்து கடவு பரிசல் துறையில் இருந்தும், ஊட்டமலை துறையில் இருந்தும், கோத்திகள் துறையில் இருந்தும் பரிசல் இயக்க அனுமதிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
30,000 செலவு செய்து மீன் பிடிக்க சென்றால் 20,000 ரூபாய்க்கு கூட மீன் கிடைக்கவில்லை என மயிலாடுதுறை மாவட்டம் படையார் கிராம மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தின் போது அதிவேக என்ஜின்கள் பொருத்திய படகுகளையும் தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி சிறுதொழில் மீனவர்கள் மீன்பிடித்ததால் முற்றிலுமாக மீன்வளம் குறைந்துவிட்டதாக புகார் தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் மின் உற்பத்தியை பூர்த்தி செய்வதில் மேட்டூர் அனல் மின் நிலையம் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மேட்டூர் அனல் மின் நிலையம் மற்றும் பணிமனையை பார்வையிட்ட அவர் மேட்டூர் மின் பணிமனையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள பணிகளை ஆய்வு செய்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுக்கோட்டையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற மாநில அளவிலான ரோலர் ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, கடலூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 57 அணிகள் பங்கேற்றன. சென்னையில் மது அருந்திவிட்டு ஒரே 2 வீலரில் ஹெல்மெட் கூட அணியாமல் சென்ற 3 இளைஞர்கள் போக்குவரத்து போலீசாரிடம் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டையில் போலீசாரிடம் சிக்கிய இளைஞர்கள் கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிப்பதாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள திமுக மூத்த நிர்வாகியோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்தார். சக்திவேல் என்ற நிர்வாகியை நேரில் சென்று நலம் விசாரித்த தூத்துக்குடி எம்பி கனிமொழி முதலமைச்சரை தொடர்பு கொண்டு அவரிடம் பேச வைத்தார். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற தனது நிறுவன ஊழியரின் திருமணத்திற்கு வந்த சிங்கப்பூர் தொழிலதிபரை கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்று தடபுடல் விருந்தளித்து உபசரித்தனர். அறுசுவை விருந்தை ருசித்து சாப்பிட்ட சிங்கப்பூர் தொழிலதிபர் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான CBSE ஜூடோ போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 138 பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கரூர் பரணி வித்யாலயா பள்ளி 21 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று 155 புள்ளிகளோடு முதலிடத்தை பிடித்து தொடர்ந்து 13வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்ல எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய குயிலம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி அப்பகுதியில் உள்ள குடிநீர் டேங்க் மின் மோட்டார் ஒயரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ஞாயிறு வார விடுமுறையை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தடுப்பு கம்பிகளில் ஆகாய தாமரை செடிகள் தேங்கி அழுகி காணப்படுவதால் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். குளிக்கும் இடத்தில் குவிந்துள்ள ஆகாய தாமரை, உடைந்த மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி தீப்பிடித்து எரிந்ததில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரி மற்றும் வைக்கோல் எரிந்து நாசமானது. வேலங்குடியிலிருந்து வைக்கோல் ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற லாரி எதிர்பாராத விதமாக உயர் அழுத்த மின்கம்பியில் உரசியதால் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அணைக்காடு பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பீகார் மாநில இளைஞரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதற்கிடையே உடல் கூராய்வு செய்யப்பட்ட இளைஞரின் சடலம் அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் நிதி உதவியோடு ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் குண்டான்றார் கோவில் அருகே கூகூர் கிராமத்தில் 700 ஆண்டுகள் பழமையான 2 ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனை ஆய்வு செய்த புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் கூறுகையில், நிர்வாக அறிவிப்புகளை வெளியிட பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் ஆசிரியம் கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 200 அணிகள் பங்கேற்கும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டிங் செய்து தொடங்கி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுகிறது. சென்னையில் தமிழ்நாடு வாழ் மலையாளிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்கள் கேரள பாரம்பரிய நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். முகப்பேரில் உள்ள மார்க் கிரகோரியஸ் கல்லூரியில் கன்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மலையாளி அசோசியேஷன் சார்பில் உற்சவ் 2025 ஆர்ட் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் சரத்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
காரைக்கால் அருகே ரயில்வே கேட்டில் அவசர நிலைக்காக போடப்பட்ட கையால் மூடக்கூடிய புதிய கேட் பழுதடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கற்களாச்சேரி மீனவ கிராமம் மற்றும் மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே கேட் மூடப்பட்ட நிலையில் ஒரு பகுதி திறக்கப்படாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். வார விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். படகு சவாரி செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மோட்டார் படகு, துடுப்பு படகு உள்ளிட்டவைகளில் குடும்பத்துடன் ஏரியில் சவாரி செய்து இயற்கை அழகை ரசித்தபடியும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகமடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். குற்றால சீசன் மற்றும் விடுமுறையொட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று மெயின் அருவியில் கொட்டும் தண்ணீரில் குளித்து உற்சாகமடைந்தனர். சென்னை அம்பத்தூரில் குடும்பத்தினர் கண்முன்பே தூய்மை பணியாளர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜபுரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வஉசி தெருவைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் அருணாச்சலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், வினோத் ஆகியோர் முன்பகை காரணமாக கத்தியால் குத்தி கொலை செய்தனர். குற்றாலத்தில் ஞாயிறு வார விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியதால் போலீசார் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தற்போது சீசன் காலம் என்பதால் குற்றாலத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளில் நீராட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். கடந்த மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் அதிபர் மசூத் பெசஸ்கியான் காயமடைந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட தேசிய கவுன்சில் கூட்டம் நடந்த கட்டடத்தை குறிவைத்து இஸ்ரேல் 6 ஏவுகணைகளை ஏவியதில் பலரும் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இங்கிலாந்தில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சிறிய ரக விமானம் விழுந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்துக்கு புறப்பட்ட இந்த சிறிய ரக விமானத்தில் பயணித்தது எத்தனை பேர், உயிரிழப்பு எத்தனை என்பன போன்ற விவரங்கள் தெரியவில்லை. இந்த சம்பவத்தால் விமான சேவை நிறுத்தப்பட்டது. துருக்கியின் உர்லா பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதால் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. 4 விமானங்கள், ஹெலிகாப்டர், 34 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த காட்டுத்தீயால் உர்லாவை சுற்றியுள்ள மக்கள் தங்களது குடியிருப்பை விட்டு வெளியேறினர். சிரியாவின் லடாக்கியா பகுதியில் காட்டுத்தீயால் முற்றிலும் எரிந்து கருகியுள்ள வனத்தின் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. லடாக்கியா பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் மலைகள், வீடுகள், விளைநிலங்கள், வாகனங்கள் தீக்கிரையாகின. இந்நிலையில் பச்சை பசேலென இருந்த இந்த பகுதி காட்டுத்தீக்கு இரையாகி சாம்பல் மேடுகளாக காட்சியளிக்கிறது. மியான்மர் உல்ஃபா பயங்கரவாத முகாம்கள் மீது எந்த தாக்குதலையும் முன்னெடுக்கவில்லை என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மியான்மர் எல்லையில் உள்ள தங்களது முகாம்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை மூலம் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியதாக தடை செய்யப்பட்ட உல்ஃபா தீவிரவாத அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்தனர். கென்டக்கியில் உள்ள தேவாலயத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொன்றனர். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தனது 7 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்திருக்கிறார். சாய்னா நேவாலுக்கு முன்னாள் இந்திய பேட்மிண்டன் வீரரான பருப்பள்ளி காஷ்யப்பிற்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இருவரும் வெவ்வேறு பாதையில் பயணிக்க முடிவு செய்து பிரிவதாக சாய்னா நேவால் தெரிவித்திருக்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 58 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறி வருகிறது. முதல் இன்னிங்ஸில் இரு அணிகளும் 387 ரன்களை எடுத்து சமநிலை வகித்த நிலையில் 2வது இன்னிங்ஸில் 192 ரன்களை எடுத்த இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய பவுலர்கள் அதிக முறை பவுல்டு முறையில் விக்கெட்டை வீழ்த்தி சாதனை படைத்துள்ள தொடராக லார்ட்ஸ் டெஸ்ட் மாறியுள்ளது. இந்த டெஸ்டில் இந்திய பவுலர்கள் எதிரணி வீரர்களை 12 முறை கிளீன் பவுல்டுகளாக்கி மிரள வைத்துள்ளனர். இதற்கு முன் 1955ஆம் ஆண்டு அதிகபட்சமாக 10 முறை ஸ்டம்பை தகர்த்திருந்தனர்.
இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் வங்கதேச அணி 83 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி 15.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 94 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. நடிகர் அஜித் குமார் சமீபத்தில் பூனையை கியூட்டாக கொஞ்சம் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. எக்ஸ் தளத்தில் வெளியாகி இருக்கும் அந்த வீடியோவில் பூனையை மடியில் தூக்கி வைத்திருக்கும் அஜித் குமார், நீ என்னுடன் சென்னைக்கு வா, உன்னை அங்கே அழைத்து போறேன், வரியா பேபி என கொஞ்சலாக பேசியிருக்கிறார். வெற்றிமாறன் இயக்கும் புதிய திரைப்படத்தில் நடித்து வரும் நடிகர் சிம்பு இளமையான தோற்றத்திற்காக 10 நாட்களில் 10 கிலோ வரை எடையை குறைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படம் வடசென்னையை தழுவிய படம் என்பதால் கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல சிம்பு உடல் எடையை குறைத்து வருவதாக கூறப்படுகிறது. மறைந்த நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடலுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். 83 வயதான கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் உயிரிழந்தார். நடிகர் பிரணவ் மோகன்லாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நடிப்பில் உருவாக்கியுள்ள திகில் படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. பிரம்மயுகம் பட இயக்குநர் ராகுல் சதாசிவன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இந்த படத்திற்கு லத்தீன் மொழியில் மரணத்தை குறிக்கும் டைஸ் ஐரே என பெயரிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அணைக்கட்டாபுத்தூர் கிராமத்தில் செல்வ விநாயகர் கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு நடைபெற்ற குடமுழுக்கில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலத்தில் 51 அடி உயரத்தில் ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ள தேவி கருமாரியம்மன் சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மன் சிலைக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்ததை தொடர்ந்து கொடையாளர்கள் 13 கிலோ தங்கம் மற்றும் 18 கிலோ வெள்ளியாலான கவசங்களை கோயிலுக்கு அளித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஆனந்தாயி புடவைக்காரி கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இன்று கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் திரளான பெண்கள் பவானி கூடுதுறை காவிரியாற்றில் இருந்து தீர்த்தக்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதிய கூட்டத்தால் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதாலும் பாத யாத்திரை வரும் பக்தர்களின் கூட்டமும் அதிகரித்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் உள்ள தூய பாத்திமா அணை திருத்தலத்தின் 52ஆம் ஆண்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை சொரூபம் வைக்கப்பட்டு நடைபெற்ற தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மிளகு மற்றும் மலர்களை தூவி வழிபட்டனர்.